நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் எழுதமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை காப்பாற்றுக்க செய்யப்படுச்சாலும் உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இந்த அசிங்கத்தை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் தலைப்பு. அதுனா வாட்ஸ்அப்பில் என்னத்தை அசிங்கத்தை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பேர்லையும் மற்றவங்களுக்கெல்லாம் நான் நல்ல தகவல்கள்லாம் பரிமாறுறேன் அப்படிங்கிற பேர்லையும் ப்ரொஃபைல் பிக்சர், அதாவது டிபி பிக்சர்னு சொல்லுவாங்க, டிஸ்பிளே பிக்சர்னு, இதில் வந்து வைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மனநோயாளி மாதிரியான சில விஷயங்களை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கான ஒரு சின்ன தகவல் தான். டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட புகைப்படங்களை பயன்படுத்தணும். இல்லை புகைப்படம் பயன்படுத்துறது பாதுகாப்பு இல்லை. அது நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பெண்கள் குழந்தைகள் வச்சுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா தன்னோட புகைப்படங்கள் பழக்க முடியாது. அப்போ ஒரு இயற்கையான வைக்கலாம், ஒரு இயற்கை பறவை மரங்கள் இது மாதிரி வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து தன் புகைப்படத்தை வைக்க பாதுகாப்புக்காரதை வைக்கலன்னு இது புரிஞ்சுக்கலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிபியில் அந்த டிஸ்பிளே பிக்சரில் பார்த்தீங்கன்னா தான் குடும்ப பிரச்சனைகள்லாம் வந்து வைப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனை இருக்கும், அந்த சொத்து பிரச்சனை சம்மந்தமாக கொண்டாந்து வைப்பாங்க. இவங்க ஒரு நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, அதை கொண்டாந்து வைப்பாங்க. அதாவது விரோதியை நம்பு, துரோகியை நம்பாதே, விரோதியை பக்கத்தில் வச்சுக்கோ, துரோகியை பக்கத்தில் வச்சுக்காத அப்படிம்பாங்க. கணவன் மனைவி சண்டையாக இருக்கும், அதை கொண்டாந்து வைப்பாங்க. அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை இருக்கும், அதை அம்மாக்காரங்க கொண்டாந்து வைப்பாங்க. வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டான், எனக்கு சோறு போடுறதில்ல, இப்படிலாம் வைப்பாங்க. இது தன்னுடைய பிரச்சனையை வந்து மற்றவங்களுக்கு வந்து, அதாவது தன்னுடைய பிரச்சனையை மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் இது உள்ள அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நடக்கிற சில 4 செவத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளை கொண்டாந்து ரோட்டில் கொட்டுற மாதிரி 4 பேர் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு பிரச்சனை எப்பயுமே சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கணும். உதாரணமாக ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனையா, அவங்க பேசி தீர்க்கணும். ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா, பேசி தீர்க்கணும். ஒரு நண்பர்களுள்ள பிரச்சனையா, பேசி தீர்க்கணும். அதை கொண்டாந்து டிபியில் வைக்கக்கூடாது. ஒன்று உங்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்துங்க, இல்லை பொதுவான இயற்கை மாதிரி படங்களை வைங்க. சரி, இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனான விஷயங்களே வைக்கிறாங்க நிறைய பேர். நல்ல தத்துவங்கள்லாம் இருக்குது. உதாரணமாக அப்துல் கலாம் சொல்வார்ல, தூக்கத்தில் வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதான் கனவு, ஏனியை வந்து கூரை மேலே போடாத, வானத்தை நோக்கி போடு. இந்த மாதிரி தானுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி, நல்ல ஒரு ஆர்வம் கொடுக்குற மாதிரி வாசகங்களை நம்ம பயன்படுத்தும் போது அதை மற்றவங்களுக்கு அதான் சொல்லணும். நம்மக்கிட்ட இருக்க வேதனையை கொண்டு அதில் வைக்கக்கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், உடல் உபாதைகள் இருந்திருக்கும், இல்லை வேறு ஏதோ தொழில் நஷ்டம்லாம் இருந்திருக்கும், இதெல்லாம் போய் அதில் வைப்பாங்க. இது என்னென்னா தன்னையும் பலவீனமாக்கி மற்றவங்களையும் பலவீனமாக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். அதுவும் சில பேர் பார்த்திங்கன்னா சமூகத்தை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தன்னை சுற்றி இருக்கவங்களை குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. இதில் பெரும்பான்மையான ஆட்களை நான் நோட் பண்ணதில்லை, இவங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க மேலே பழி போடுறதுக்காக வைக்கிற ஸ்டேட்டஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகம். தான் ரொம்ப சரியாக இருக்க மாதிரியும் மற்றவங்களாம் சரியாக இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போது சமூகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எல்லாருமே பொறுப்பு. அவங்க தான் பொறுப்பு, இவங்க தான் பொறுப்பு, அப்பா தான் பொறுப்பு, பையன் தான் பொறுப்பு, அண்ணன் பொறுப்பு, தம்பி பொறுப்பு, அப்படி கிடையாது. எல்லாருமே பொறுப்பு. ஏதோ ஒரு காலகட்டங்களில் இவங்களை கேட்டால் இவங்க சைட்லேருந்து ஒரு குறைய சொல்லுவார், அவங்கள கேட்டால் அவங்க சைட்லேருந்து ஒரு குறைய சொல்லுவார் இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டஸில் வச்சிடுறது. அதாவது ஒரு பொதுவான விஷயங்களை வச்சா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் கொண்டு அதில் கொட்டிடுவாங்க. அப்போது உதாரணமாக சிலருடைய ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். கணவர் பிரிந்து வெளியூரில் இருப்பார், மனைவி ஒரு ஊரில் இருப்பாங்க. பார்த்தா டெய்லி ஸ்டேட்டஸில் பார்த்தா கணவனுக்காக இயங்குற மாதிரியே ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, சோக பாடல்கள் அது இதுன்னு. இது வந்து கணவர் மட்டும் பார்க்கல, உங்கள் கணவருடைய நண்பர்களும் உங்கள் நம்பர் வச்சு சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்ப்பாங்க, உங்கள் உறவினர்கள் பார்ப்பாங்க, உங்கள் அத்தை பையன் மாமா பையன் எல்லாருமே பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட புதுசாக பழகின நண்பர்களும் பார்ப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் இந்த அம்மா இப்படி இயங்குது? அப்போ சில நேரங்களில் அந்த நம்பரை மிஸ்யூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. சரி, 2 பிட்டை போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு. அதே மாதிரி பொண்டாட்டியோட சண்டை ஆகிப்போச்சு அப்படின்னா உடனே பொண்டாட்டியை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பொண்டாட்டிக்காக இவர் ஏங்கிறது இவர் ஸ்டேட்டஸாக வைப்பார். அப்போ சில பேர் ஆறுதல் சொல்ல வருவாங்க, ஏன் இந்த விஷயங்கள்லாம். அப்போது இந்த மாதிரி நம்மளுடைய மனக்கவலைகளை கொண்டாந்து கொட்டக்கூடாது. மனப்பிரச்சனை ஒருத்தவங்கள இருக்குன்னா நேரடியாக அவங்கள்ட்ட பேச முடியாது. அதை வந்து சமூக வலைதளங்களில் போடுறது ரொம்ப சிக்கல். 3வது, புரளியை உடனே பரப்புகிறாங்க. புரளிகள் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி அதிகமாக பரப்பப்படுறது பார்த்திங்கன்னா புரளிகள் தான். ஒரு செய்தியிலேருந்து ஒரு ஊடகத்திலேருந்து ஒரு தகவல் வருதுன்னா உடனே பரப்பிடுறது. இதே ஒரு நல்ல விஷயத்தை பரப்புறதுக்கு மக்களுக்கு அதுக்கான ஒரு
அது என்ன வரமாட்டேங்குது. ஒரு நல்ல மருத்துவ குறிப்பு அனுப்பலாம், ஒரு 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 ஊரில் பிரச்சனையா அந்த மாதிரி விஷயங்களை உடனே அனுப்பலாம், உடனே அது ஆக்ஷன் எடுக்க வைக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எவ்வளோ பண்ணலாம். சம்மந்தம் இல்லாதது புரளிகள் இதை அனுப்புங்க, இதை 100 பேருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவல் இன்னும் 10 நாளில் வரும். யோசிச்சு பாருங்கள், எந்த கடவுளாவது அந்த மாதிரி சொல்லியிருக்கா? என் ஃபோட்டோவை அமுச்சு வை 100 பேருக்கு அனுப்பு நகல்தா. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு 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 இது வந்து எல்லா சமுதாயக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் ஒரு 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 மனநோயாளி பண்ணுற மாதிரியான விஷயங்கள். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உளவியல் சார்ந்த விஷயம். நம்மளும் உளவியலாக ரெடியாக இல்லை, நாம் மற்றவங்களுடைய மனதையும் பாதிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள். அதனால் வாட்ஸ்அப்பை மிக சரியாக பயன்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு மீடியா. இங்கே உக்காந்துக்கிட்டு உலகத்தில் எங்கே இருக்கவங்களுக்கு உடனடியாக தகவல் அனுப்ப முடியும், பேச முடியும். ஒரு முன்னாடியாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி வாட்ஸ்அப் வந்து ரொம்ப ஒரு சமூக பொறுப்போடு இருக்கிற ஒரு 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 டெக்னாலஜி ஆப் அது. அதை வந்து மற்ற நாடுகள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரில. நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா அதை பெரும்பாலானவங்க அது எப்படி எதையாவது பண்ணுவோமேன்றதுக்காக பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று, எந்த ஒரு டெக்னாலஜியும் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்விலையும் ரொம்ப சரியாக பயன்படுத்தணும். தப்பாக பயன்படுத்தணும்னா அது சும்மா ஒரு மெசேஜ் வருது உடனே 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறது. அது என்னன்னுலாம் பார்க்குறது கிடையாது. என்னன்னு தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணாது சிக்கலாகுது. உண்மையிலேயே அது படித்து பார்த்து அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அனுப்பணும். ஒரு குழந்தை காணாம போயிருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது ஏறக்குறைய எல்லாருக்கும். அந்த குழந்தை இந்நேரம் வளர்ந்து பெரிய பிள்ளையாக இருக்கும். ஆனால் இன்னமும் காணாம போயிருச்சு, இந்த ஊர் ரயில் நிலையத்தில் இருக்குது, இங்கே போய் உங்களை போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைய மீட்டுக்கலாம். இந்த தகவலை உடனடியாக பரப்புங்க. பிளட் குரூப் தேவைன்னு விளம்பரம் வருது. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 6 மாதம் 1 வருஷம் ஆகிருக்கும். அந்த விளம்பரம் இப்பவும் வருது. ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுகிறது, உடனடியாக நீங்கள் வந்து இந்த மருத்துவமனையில் போய் அந்த நம்பருக்கு அடித்தா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பல வருஷமாக அந்த நம்பருக்கு அடிக்கிறாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்பரே மாற்றிடுறாங்க. இவங்க தொலை தாங்காமல் அவங்க நல்லாகி வந்திருப்பாங்க. இவங்க கேட்குறதுலேயே அவங்களுக்கு திரும்ப பயம் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தாமல் பண்ணக்கூடாது. மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்ல நல்ல இயற்கை மருத்துவ குறிப்புகள், வாழ்வியல் குறிப்புகள், கலை இருக்குது, எவ்வளோ பாரம்பரிய கலைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பை மிக சரியாக பயன்படுத்துங்க. தேவையில்லாத குப்பைகள் அள்ளி அதில் போட்டு அந்த ஒரு தகவல் தொடர்பு விஷயத்தை வந்து நம்ம வீணடிக்க வேணாங்கிறதுக்கான சொல்கிற விஷயம் தான் அது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்க பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.